வெல்கம் டு திஷா கிச்சன். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால முதல் நாள் வியாழக்கிழமையே இன்றைக்கி தேவையான பூக்கள் அனைத்துமே கட்டி வச்சாச்சுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணிக்குள்ளே வேலையெல்லாம் முடிக்கணும், பூஜை வேலையெல்லாம் அப்படிங்கிறதுனால முதல் நாளே அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி ஒரு 4:30 மணிக்கெலாம் என்னுடைய வேலைகள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. காலைல எழுந்து வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அழகாக ஒரு கல்கண்டு பாயசம் ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க, அதில் ஜவ்வரிசி போட்டுக்கோங்க, கூடவே சேமியா ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்குங்க. பொன்னிறமாக கருக்க விடாமல் வறுத்துக்குங்க. கடையில் விற்கிற வறுத்த சேமியா, அதாவது ரோஸ்டட் சேமியா வாங்க வேண்டாம். நீங்கள் வாங்கி நெய்யில் வறுத்துட்டு பாயசம் செஞ்சு பாருங்கள், அதனோட டேஸ்ட்டே தனி தான். இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேமியாவும் ஜவ்வரிசியும் வறுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதன் கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்துடுறேன். கூடவே ஏலக்காவையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பக்கத்து அடுப்பில் பாயாசத்துக்கு தேவையான அளவிற்கு தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியா, ஜவ்வரிசி, முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி இதை அத்தனையும் எடுத்து இதில் தண்ணியில் கலந்துடலாங்க. இப்போ எதுக்குன்னா ஜீனி, நாட்டு சர்க்கரை கிடையாது, நல்ல பெரிய கல்கண்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கல்கண்டு தான் பொடிச்சு போட போகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள். 3/4 வயசு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதனோட காய்ச்சிய பசும்பால் 1 டம்ளர் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சுவையில் உண்மையிலே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ஜீனி சேர்க்குறீங்களா, அதை விட இந்த கல்கண்டு சேர்த்தா பாயசம் ஒரு அருமையான சுவையில் உங்களுக்கு கிடைக்கும். பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நான் நைவேத்தியம் செய்யக்கூடிய பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதாங்க. பூஜைக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷல் தான். பூஜைக்கு உண்டான பொருட்கள்லாம் எடுத்து வச்சு விளக்கு ஏற்றி வத்திலாம் ஏற்றி வச்சுட்டாங்க. சாம்பிராணி போடுறதுக்கு கொட்டாங்குச்சி மட்டும் ரெடி பண்ணணும். அதை நெருப்பை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா பூஜையை தொடங்கிட வேண்டியது தான். காலையில் ஒரு 6:30 மணிக்குள்ளே இந்த பூஜை வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக கிச்சன் வேலையை நம்ம தொடர வேண்டியதாங்க. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால வேல்மாறல் மகாமந்திரமும் முடித்து லக்ஷ்மி பூஜையும் முடித்து 6:30 மணிக்குள்ளே எல்லா வேலைகளுமே முடிச்சிட்டேன். பூஜை வேலைகள். இனிமேல் அடுத்து கொஞ்சம் ஒரு டீயோ காஃபியோ போட்டு குடிச்சிட்டு நம்மளுடைய கிச்சன் வேலைகளை வழக்கம் போல் தொடங்க வேண்டியதாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வழக்கம் போல் நெல்லிக்காய் சாதம் தாங்க பிள்ளைங்களுக்கு. அப்படியே கொஞ்சமாக ரவா கஞ்சி வச்சுருக்கேன். சட்னியும் அரைச்சாச்சு. இப்போ அடுத்து அப்படியே சாதம் ஆறுனதும் கொஞ்சம் கிளறி வச்சிட வேண்டியதாங்க. சாதத்தை கிளறிட்டு இன்றைக்கி சாதத்துக்கு தொட்டுக்க சிப்ஸு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. டிஃபன் பாக்ஸை ரெடி பண்ணிவிட்டு தண்ணி பாட்டிலும் ரெடி பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி. இடையில் கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்ற டயத்துக்கு சூடாக ஆளுக்கு 2 தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க. என்னுடைய காலை நேர வேலைகள் ஓரளவுக்கு முடிஞ்சது. குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன். வாஷிங் மிஷினில் துணி ஓடி முடிகிறதுக்குள்ளே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு நேரம் கிடைக்கும் போது வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.